நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப அழகா இருக்கு. மை சாய்ஸ். நல்லா இருக்கு. இது எவ்வளவு வாங்குன? 20,000. What? 20,000? நீ இஷான் கிட்ட இருந்து 20,000 ரூபாய் வாங்குனியா? டாட், உங்களுக்கே தெரியும்ல, உங்களை தவிர நான் இது வரைக்கும் வேற யார்கிட்டயும் பணம் கேட்டதே கிடையாது. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நான் இனிமே இஷானோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால காலங்காத்தாலேயே எனக்கு ஏடிஎம்ல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டான். உங்க மாமியார் சொன்னதெல்லாம் சரிதான். உன்னை பாத்துக்க வேண்டியது இஷானோட பொறுப்பு தான். ஆனா இஷானோட வைஃபா இருக்கிறதுனால நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. என்ன புரிஞ்சுக்கணும்? அதாம்மா, இஷானோட ஏர்னிங் எவ்வளோன்னு உனக்கு தெரியும். ஒரே சமயத்துல இப்படி 20,000 ரூபாவை எடுத்தான்னா அது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? சுஹானா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல, நீ முதல்ல இஷானோட சேலரி எவ்வளோன்னு என்கிட்ட சொல்லு பார்க்கலாம். அதுவும் அது பெரிய குடும்பம் வேற. அவன் சார்பா ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. இப்பதான் அவன் உனக்கு ஒரு கார் வேற வாங்கி கொடுத்திருக்கான். டாட், ஒருவேளை இஷான் கிட்ட பணம் இல்லனா அவன் எனக்கு கொடுத்திருக்க மாட்டான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நானே அவன் கிட்ட பணம் கேட்கல. ஆனா இஷான் உன்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். இதெல்லாம் நீதாமா புரிஞ்சுக்கணும். டாட், நீங்க என்ன ரொம்ப போர் அடிக்கிறீங்க. ஆக்சுவலா நான் சஞ்சுக்கு தான் இந்த ட்ரெஸ் காட்ட வந்தேன். அவ வீட்ல இல்லல. நான் கிளம்புறேன். ஓகே, வீட்ல எல்லாரும் என் ட்ரெஸ் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பை. ஐ அம் கோயிங். நல்ல வேலை இப்பாவது வீட்டுல இருக்கே. எனக்கு சூடா ஒரு டீ போட்டு கூட. பயங்கரமா தலைவலிக்குது. சரி. கிரீம் இருக்குல்ல? கிரீம் காலி ஆயிடுச்சு அத்தை. காலி ஆயிடுச்சா? அப்படின்னா ஏன் வாங்கி வைக்கல? மெய்டு வேலையை விட்டு போனது இந்த வீட்டுல ஒரு பொருள் இருக்கிறது இல்ல. காலி ஆயிடுச்சுன்னா கடையில வாங்கி வைக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எல்லாம் மன்னிச்சிடுங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா நீ வர்றதுக்கு முன்னாடி நான் தான் இந்த வீட்டை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை, நான் உங்ககிட்ட காலையில பால்காரனுக்கு கொடுக்க சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன் இல்லையா? அந்த பணத்துல உங்ககிட்ட மிச்சம் இருக்கும்ல? அது வந்து பால்காரனுக்கு 700 ரூபாய் தான் கொடுக்கணும். ஸோ அதுல மிச்சம் 300 ரூபாய் இருக்கும் இல்லையா? அதை என்கிட்ட கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நீ என்கிட்ட கணக்கு கேட்குறியா? இது வரைக்கும் என் பையன் கூட என்கிட்ட கணக்கு கேட்டதில்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன இந்த வீட்டோட வேலைக்காரினா? அப்படிலாம் இல்ல அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட கணக்கெல்லாம் கேட்கல. எனக்கு அந்த பணம் தேவை, அதுக்காக தான் கேட்டேன். ஜஸ்ட் ஷட் அப் அப்பண்ணா. ப்ளீஸ் அத்தை, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு பணம் தேவைப்படுது. இன்னைக்கு என்கிட்ட சுத்தமா ஒரு பைசா கூட இல்ல. ராகுல் கிட்ட தினம் பணம் கேக்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அத்தை. ஓஹோ, இப்ப நீ இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமே ராகுல் கிட்ட பணம் வாங்க கூடாது, ரைட்? ரொம்ப பெரிய அளவுல யோசிச்சிருக்க அப்பண்ணா. ஆனா இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. என்ன தப்பா நினைக்காதீங்க அத்தை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சுக்குங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா அந்த பேலன்ஸ் பணம் தேவை. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. நீ ஜாகிங் பண்றதா இருந்தா வெளியே போய் தாராளமா பண்ணலாம். ஜாகிங்கா? நான் ஒன்னும் ஜாகிங் பண்ணல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
வெயிட் பண்றியா? எப்படியா? ஓகே ஓகே, யாருக்காக வெயிட் பண்ற? உனக்கு தெரியுமா சோனாலி, இந்த வீட்ல எனக்குன்னு எந்த வேல்யூமே கிடையாது. என்ன சொல்ற? சுஹானா அண்ணி அவங்களுக்காக Dress வாங்க வெளியில போயிருக்காங்க. ஓ ரியலி? என்ன இதுக்கு எதுக்காக சந்தோஷப்படுற? நீ எனக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா நீயும் என்ன மாதிரியே இப்ப கோவமா இருக்கணும், புரியுதா? பட் இஷிகா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? என்ன விஷயம்? சுஹானா அண்ணி அவங்களுக்கு Dress வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காங்க. நான் ஒரு இருக்கேன், போகும்போது என்னையும் கூட்டிட்டு போலால. ஆனா இல்லையே, என்ன அவங்க கூட்டிட்டு போல. அவங்க வரட்டும், அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். இஷிகா, grow up. நீ சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற. நீ பேசுறது ஸ்வீட்டி பேசுற மாதிரி இருக்கு. நான் ஸ்வீட்டி மாதிரி பிஹேவ் பண்றேனா? ஹே சோனாலி, இதோ சுஹானா வந்தாச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? மால்ல ஒரு Dress எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னனே, அதை வாங்கிட்டேன். ஆனா முதல்ல இந்த Dress நீ இஷிகாக்கு தான் காட்டணும். ஏன்னா அவ உன் மேல கோவமா இருக்கா. கோவமா? எதுக்கு? நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். இஷிகா, சரி சரி, let me see the dress, okay? ஓ நோ 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 நோ. ஏன்? முதல்ல சுஹானா வாஜ்பாய் இந்த Dress போட்டுப்பா, அதுக்கப்புறம் தான் நீ பார்க்கணும் மேஜிக். மீட் தி பிரின்சஸ் இன் 10 minutes என்னோட ரூம்ல. OMG, Suhana Bajpai, you're beautiful. உள்ள வரலாம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Wow. Sonali, see? Beautiful. நீ ஃபெயிண்ட் ஆகலையா? Just wait 1 second. Just see this, okay? Yeah. On 10. Superb. Say something more. Amazing. Gorgeous. Beauty. என்னாச்சு சோனா? என்ன ஒரு டைமிங் இஷான். அங்க பாரு, உன் வைஃப் அடையாளம் தெரியுதான்னு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன பாராட்டுறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஏதோ ஸ்கூலுக்கு போற குழந்தை மாதிரியும் டீச்சர் ஹோம்வொர்க் பார்த்து சரின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சூப்பரா எக்ஸாம்பிள் கொடுக்கற சுஹானா. வாட் யா இஷான், கொஞ்சம் நல்லதா ஏதாவது சொல்லு. நல்லா என்னால சொல்ல முடியும். ஆனா சோனா பரவாயில்ல விடு, உனக்கு சொன்னாலும் புரிய போறது இல்ல. சோனா ஒருவேளை உனக்கு ஏன் புரியாது எனக்கு. நான் புரிஞ்சுப்பேன். சரி உட்கார் வா. சோனா, நீ அப்படியே பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்க. Not bad. Okay. மேல சொல்லு. அது மட்டும் இல்ல சுவானா, விடாம அடிச்சிட்டு இருக்கிற அலைக்கு மத்தியில ஜொலிக்கிற நிலவு மாதிரி இருக்க. Sounds beautiful. இல்ல? மேல சொல்லு.
ஒரு அழகான பௌர்ணமி இரவுல நறுமணத்தோடு வீசுற தென்றல் காற்று மாதிரி இருக்க. too good. மேல சொல்லு. அதிகாலையில் மலர்ற அழகான பூக்கு மேல சின்ன சின்னதாக படர்ந்திருக்கிற ஒரு பனித்துளி மாதிரி நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. கவிதையா? கஷ்டம்தான், ஆனா பிடிச்சிருக்கு. God, Ishan, you made my day, யா. ஒருத்தரை பாராட்டும் போது உன்னால கவிதையெல்லாம் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியாது. அண்ட் அதுவும் எவ்வளோ ரொமான்டிக்கா. மேல சொல்லு. அது முடிஞ்சது. இதுக்கு மேல ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைன்னா? போன வருஷம் நான் ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது ட்ரெயினில் படிக்கிறதுக்காக ஒரு புக்கை வாங்கிட்டு போனேன். அந்த புக்கில் தான் இதெல்லாம் எழுதியிருந்தது. அதுக்கு மேலே நான் எதுவுமே படிக்கல. நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. நீ இருக்க போற உன்ன சோனா, என் உண்மையான வார்த்தைகள் உனக்கு பிடிக்காதா? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு நான் சொன்ன வார்த்தையே போதாதா? இங்க யாருமே இல்லையே. யாரும் என் ட்ரெஸ்ஸையும் பார்க்கல. ஸ்வீட்டி, என்னாச்சு? சித்தி, ஏன் அழற? என்னாச்சுன்னு சொல்லு. இனிமே நான் அம்மா கிட்ட போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் போகவே மாட்டேன். ஏன்? ஏன்னா அம்மாக்கு மேல அன்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி வந்து உட்காரு. ஸ்டாப் கிரைங். நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உலகத்துல இருக்கிற எல்லா மம்மிஸும் அவங்க பேபிஸ் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. எங்க அம்மாவும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஐ ஸ்வேர். அப்படின்னா ஏன் மம்மி மட்டும் ஏன் என்ன போ திட்டிக்கிட்டே இருக்காங்க? நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியா? ஸ்வீட்டி, 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 சித்தி, நான் போக மாட்டேன் சித்தி. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, ரஜினி அக்கா, ஸ்வீட்டி. சித்தி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? ரஜினி அக்கா, என்னாச்சு? அம்மா, இவளுக்கு நல்ல மூளை குழம்பி போச்சு. இவ ஏதாவது பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்துல பிறந்திருக்கணும். தினம் தினம் புதுசா ஒண்ணு கேப்பா. புதுசா ஒண்ணு பார்த்துட்டா உடனே கேட்டுடுவா. அதுவும் வர வர இவ பிடிவாதம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி பொம்மை போட்ட பென்சில் பாக்ஸ் தானே கேட்டேம்மா. ஒரு பென்சில் பாக்ஸ் கூட உங்களால வாங்கி தர முடியாதா? வாய முடி ஸ்வீட்டி, ரொம்ப ஓவரா பேசுற. ஒண்ணு விட்டேன்னா பாத்தியா சுஹானா, இவள நான் எவ்வளவு தூரம் படிச்சு சொல்றேன், இப்போ பிடிவாதம் பிடிக்கிறா. ஸ்வீட்டி, ஏற்கனவே உன்கிட்ட 2 புது பென்சில் பாக்ஸ் இருக்கு.
அதனால புதுசா வாங்கி தர மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பிடிவாதம் உனக்கா இல்ல எனக்கான்னு பாத்துடலாம். நீ கேக்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியுமா? பணம் என்ன மரத்துல காய்க்குது? சின்ன சித்தி. என்ன சும்மா சின்ன சித்தி? கையை காலை கழுவிட்டு போய் ஹோம்வொர்க் எழுது. போ ஸ்வீட்டி. எனக்கு உங்களை பிடிக்கலம்மா. ஸ்வீட்டி, ரஜினி அக்கா இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ணணும். என்ன பேசணும்? we need to talk. அதான் என்னன்னு சொல்லு. ஒரு பென்சில் பாக்ஸ் தானே கேட்டா? அவ கேட்ட பென்சில் பாக்ஸோட விலை எவ்வளவு இருக்கும்? 100 ரூபீஸா? மிஞ்சி போனா அவ்வளவுதான் இருக்கும். நான் அதை ஸ்வீட்டிக்கு வாங்கி கொடுக்கறேன். இல்ல சுஹானா, பணம் ஒரு பிரச்சனை இல்ல. நாம இதே மாதிரி அவ கேக்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டே இருந்தா அதுவே கெட்ட பழக்கமாயிடும். இன்னைக்கு 100 ரூபாய் பொருளை கேக்குறா, நாளைக்கு 1000 ரூபாய் பொருளை கேப்பா, அப்புறம் பெரியவளாயிட்ட 10,000 ரூபாய் பொருளை கேப்பா. ஆசைப்படுறது என்னமோ அவதான், ஆனா அதை நிறைவேற்றி வைக்கிறது நாம தானே. நாம எப்பவுமே நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, இந்தர் ஒண்ணு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலையே. இந்தர் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல சின்ன மாமா இஷான் இலேஷ் அவங்களும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தானே நாமளும் வாழணும். நீ எதுக்கு இப்படி சீரியஸ் ஆகுற? அடுத்த மாசமே அவ கேட்ட ஸ்ட்ராபெரி பென்சில் பாக்ஸ வாங்கி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல, அவ சின்ன குழந்தை சுஹானா, அவ சீக்கிரமா மறந்துடுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இலேஷ், உன் போன் ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருக்கு, உன் காதுல விழலையா? கட் ஆயிடுச்சு. நீ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த பிரீஃப் கேஸ திறக்கிற, மூடுற, உள்ள வைக்கிற, இதுல அப்படி என்ன இருக்கு? இதுல எதுவுமே இல்ல. எங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் இருக்கு, அவ்வளவுதான். நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற இலேஷ், சொல்லு. ஐயோ அட என்ன நிஷா, நான் உன்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? இது எங்க ஆபீஸ் பிரீஃப் கேஸ். ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் உன்கிட்ட நான் காட்ட முடியுமா? அதான் சொல்றேன்ல, இது ஆபீஸ். சரி சொல்றேன், ஆனா இதை நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையும் வாய விட்டுறாத. ஏன்னா இதுல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இப்பவே சொல்றேன் நிஷா, நீ யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. அப்படி என்ன ரகசியம் இலேஷ்? இவ்ளோ பணமா இந்த பிரீஃப் கேஸ்ல? இது சத்தம் போடாத. இலேஷ், தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு. இதெல்லாம் இலேஷ், உன் கம்பெனியோட ரகசியம் எதையாவது நீ கண்டுபிடிச்சிட்டியா? இவ்ளோ பணம் உனக்கு எப்படி? இப்ப நீ மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்ல எல்லாரையும் கூப்பிடவா? பெரிய மாமி, சின்ன மாமா, சின்ன மாமி. நிஷா, யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னல. நீ யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா இப்ப எதுக்கு சொல்றதுக்காக போற? இது ஒரு ரகசியம். ரகசியத்தை ரகசியமா தான் வச்சிருக்கணும். இதுல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. இதுல இருக்கிற மொத்த பணமும் கம்பெனியோடதுமா. கம்பெனியோடதா? இத பாரு நிஷா, நாளைக்கு பேங்க் கிடையாது. இந்த பணத்தை நான் டீலர் கிட்ட கொடுக்கணும். அதனால தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஆனா இலேஷ், நீ எதுக்காக இவ்வளவு ஸ்பீடா சொல்ற? கொஞ்சம் நிதானமா புரிய வச்சிருக்கலாம்ல. அப்படினா நீ புரிஞ்சுக்கிட்டியா? வெரி குட் நிஷா, வெரி குட். ஒரு நிமிஷம், இத நீ என்ன நினைச்ச? லஞ்ச பணம்னு நினைச்சியா? இல்ல இலேஷ், அது நான் திடீர்னு இவ்வளவு பணத்தை பார்த்ததும் ஒண்ணுமே புரியல, அவ்வளவுதான். நீ இருக்க பாரு. இத போய் இலேஷ், என்ன இப்ப என்ன சந்தேகம்?
அது என்னன்னா கம்பெனிஸ் எப்பவும் பேமெண்ட் எல்லாம் செக்கா தானே கொடுப்பாங்க. ஆனா எதுக்கு இவ்ளோ கேஷ்? அதான் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. ஐயோ போதும் நிஷா, லூசுதனமா கேள்வி கேட்காத. இப்போ நான் இந்த பணத்தை டீலர் கிட்ட கொடுக்கணும், பேங்க் க்ளோஸ், டீலர் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னல. யாருக்கு கேஷா கொடுக்கணும், யாருக்கு செக் கொடுக்கணும், யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு கம்பெனி தான் டிசைட் பண்ணோம். நாங்க ஒரு எம்ப்ளாய், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளவுதான். சரி இப்படி வந்து உட்காரு. நிஷா, நீ ரொம்ப யோசிக்காதமா. இங்க பாரு, உன்னோட ஸ்கூல் லைன் அப்புறம் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ரொம்ப டிஃபரெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய விஷயங்கள், நிறைய பிசினஸ் எல்லாமே இந்த கேஷ் மூலமா தான் நடக்கும். சரி சரி, இது எல்லாத்தையும் விடு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இலேஷ், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ப்ளீஸ் இங்க பாரு. இலேஷ், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவங்க பாட்டுக்கு உன்கிட்ட இவ்வளவு பணத்தை கொடுக்கறாங்கன்னா நாளைக்கு ஏழை குடும்பம் எதுலயும் மாட்டிக்காத, அப்புறம் வீட்ல இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை. தெரியும், இதனாலதான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். நிஷா, இதனால எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நாளைக்கு காலையில ஆபீஸ்ல இருந்து வண்டி வரும். நான் ஏறி வண்டியில உட்காருவேன். டிரைவர், வண்டி எடு. டீலர் இருக்கிற இடத்துக்கு போயிடுவேன். டீலர் கிட்ட பணத்தை கொடுத்துருவேன். வேலை முடிஞ்சுது.